வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் தான் எடுத்திருக்கேன். இந்த புக் வந்து ரிவ்யூ கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ஒரு சம்மரி மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நிறைய புக்ல இருந்து ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து வந்து ஒரு கலெக்ஷனாக தான் இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. முகில் அவர்களோட புக்கோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரபாபு கண்ணீரும் புன்னகையும். ஸோ நமக்கு, அதாவது உங்களில் யார் யாருக்கெல்லாம் சந்திரபாபு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. எனக்கு வந்து இவரோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது இவங்களோட பாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். ஸோ அப்படி வந்து இவரோட சில பாட்டெல்லாம் வந்து இப்போ ரீமேக் கூட பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து இவரை வந்து நோன் ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பற்றின புக்கோட சம்மரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எங்க பாட்டி கூட உட்காந்து நான் வந்து படங்கள்ல வந்து சந்திரபாபுவோட சாங்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்போ வந்து எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நாகேஷ் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் வந்து சிமிலரான பாடி லாங்குவேஜ் வந்து வச்சிருப்பாங்க. ஒருத்தர் காப்பி பண்றாங்கிற மாதிரி இருக்கும். யார் ஆக்சுவலி காப்பி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்களும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரன் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு. முக்கியமா சந்திரபாபு அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து டூப் போடாம வந்து ஜம்ப் பண்றது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த ஃப்ரேமை விட்டு வேகமா ஓடுறது, ஸோ இந்த வந்து வாமா மின்னல்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டா வந்து பண்றதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சிமிலரா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா வந்து முதல்ல சினிமாக்கு வந்தது அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு அவர்கள் தான். ஸோ இந்த புக்ல வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து, நிறைய மேகசின்ஸ், நிறைய அவர்களோட நூல்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க கூட யார் யாரெல்லாம் வந்து அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க, அவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க முகில் அவர்கள். சில பாயிண்ட்ஸ், சில விஷயங்கள் எல்லாம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிறனால ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டாலும் நமக்கு வந்து தெரியுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து வெறுப்பு காமிச்சாலும் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருது வெளியில. பட் டிஜிட்டல் மீடியாவும் கிடையாது. ஒரு நியூஸா அது வெளியில வரணும் அப்படின்னா அது வந்து அந்த நியூஸை வந்து ஸ்டாப் பண்ண கூட செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்துதான் இந்த புக்ல வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறது ஒரு புக்கு படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இருந்தது எனக்கு. ஆக்சுவலி சொல்லும் போது சந்திரபாபு அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாடர்னைஸ்டு பர்சனா அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அப்பவே வந்து கோட் சூட் போட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தனக்குன்னு வந்து ஒரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு போல. எப்பவுமே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல ஒரு படி மேல ஏத்துற மக்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட். ஸோ அதை வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்றாருன்னா, அறிவு சார்ந்த ஆட்களை வந்து நம்ம கூட வச்சுக்கணும், அவங்க கூட அதிகமா பேசி பழகணும், அப்பதான் நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஸ்டெப் மேல போகும் அப்படிங்கிற தாட்ல வந்து அவர் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்திருக்காரு. அதே மாதிரி அவர் எடுத்தோடனே ஈஸியா சினிமாக்குள்ள எல்லாம் வரல. ஒரு ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நான் எழுதல, பட் ஞாபகம் வச்சு சொல்றேன். ஒரு ஸ்டுடியோல வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து சாப்பிட வந்த ஒரு பர்சன் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ யாரு என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அவங்கள வந்து சரி ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சந்திரபாபு அவர்கள். அவர் வந்து விஷம் குடிச்சு இறந்து போற ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்காரு. ஏன் அப்படி பண்ணாருன்னா, சினிமா சான்சஸ் நிறைய தேடி அலைஞ்சிருக்காரு, கையில பைசா இல்ல, சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்ல. ஸோ சைடு ஆர்டிஸ்ட் இல்ல ஏதோ ஒரு வேலை, எப்படியாச்சும் சினிமாக்குள்ள நுழைஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் இந்த 10 பைசா அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அந்த அளவுக்கு கூட காசு இல்லாம, சாப்பிட கூட வழி இல்லாம, சரி விஷம் குடிச்சு செத்து போயிருவோம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைஃபை வந்து அவர் நினைச்சிருக்காரு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணு, பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படிதான் அவரோட ஒரு ஸ்டுடியோல வந்து எப்படி நம்ம எல்லாரும் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு நினைப்போம். சான்ஸ் தேடி நிறைய பேர் போயிருப்பாங்க. பட் தன்னோட இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அவர் வந்து அவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சினிமால. சந்திரபாபுவோட யூனிக் பாடி லாங்குவேஜ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், துபாயில போய் வந்து இந்த ஸ்டார் நைட் ஷோஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க, டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, லேட் நைட் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த காலத்துலயும் வந்து நடந்துட்டு இருந்திருக்குது. அதாவது நான் சொல்றது வந்து 1950s 40s அந்த டைம்லயும் கூட பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப குடியரசுத் தலைவரா இருந்தவர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
ஸோ அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லாரையும். சரி, இவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டார் நைட் மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. ஸோ கூப்பிட்டுட்டு வந்து அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது சந்திரபாபு அவர்கள் வந்து ஓடி போய் குடியரசுத் தலைவர் மடியிலேயே உட்காந்து மாதிரி இப்படி கிஸ் பண்ணி கொஞ்சிருக்காரு. எல்லாருக்குமே அங்க இருந்த பெரிய பெரிய கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக், இவன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து அவர் அந்த அளவுக்கு இன்னொருத்தவங்க யாராவது தன்னை அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, இல்ல அவருக்கு யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ரொம்ப அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி ஸ்கிரீன்ல தன்னோட படம் வருது, அவர் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வரும் தெரியுமா, அந்த டைம்ல வந்து போய் ஜம்ப் பண்ணி அந்த தியேட்டர்ல வந்து ப்ரிவியூ ஷோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அப்போ வந்து அவர் ஜம்ப் பண்ணி போயிட்டு அவரே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது, செல்ஃப் அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிறது, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ செல்ஃப் அப்ரிசியேஷன்ங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த புக்ல இருக்குது. சேலரி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்துல அதிகமான ஈகோ இருந்திருக்குது. இப்போ வந்து நம்ம பேசுறோம் இல்லையா, ஹீரோக்கு ஈக்குவலா ஹீரோயின்ஸ் வந்து சம்பளம் வாங்குறது இல்லை அப்படிங்கறது நம்ம வந்து ஓப்பன் டாக்கா கொடுக்குறோம். பட் அந்த காலத்துல ஹீரோ டு ஹீரோ இல்லைன்னா ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஈகோவா வந்து இருந்திருக்குது சேலரி விஷயத்துல. ஸோ பாத்தீங்கன்னா சபாஷ் மீனா படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் தான் வந்து சந்திரபாபு இந்த படத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சந்திரபாபு அவர்கள் எனக்கு சிவாஜி கணேசனை விட ₹1 எக்ஸ்ட்ரா சேலரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் இவரோட காமெடினால மட்டுமே ஓடி இருக்குது. ஸோ இது சிரிச்சுக்கிட்டே சிவாஜி கணேசன் அவர்களும் பரவாயில்ல, அவனோட திறமை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து கேட்கறாங்க, ஸோ அதனால நம்ம வந்து கொடுக்கலாம், ₹1 அதிகமா கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காரு. இது நிறைய இடத்துல ஈகோ கிளாஷாவும் வந்திருக்குது வேற சில ஆக்டர்ஸோட, அதையும் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புக்ல. ப்ரொஃபஷனல் லைஃப்ல அதிகமான சக்சஸை வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு சந்திரபாபு அவர்கள். பாத்தீங்கன்னா பேக் டு பேக் மூவிஸ் வந்து ஹிட், எல்லாமே காமெடி மூவிஸ் நிறைய. அண்ட் ஹீரோக்கு ஈக்குவலா அந்த காலத்துல வந்து எப்பவுமே வந்து அந்த பழைய படங்கள்ல எல்லாம் வந்து ஹீரோ கூட வந்து காமெடியன்ஸ் ஃபுல் மூவி வந்து டிராவல் பண்ணுவாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 80s 90s எல்லாம் காமெடிக்குன்னு தனி ட்ராக் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டோரி தனி ட்ராக் வந்து காமெடின்னு இருக்கும். பட் ப்ரீவியஸா நம்ம வந்து நான் அந்த 40s 50s 60s வந்து ஹீரோ கூட கம்ப்ளீட்டா டிராவல் பண்ணுவாங்க அந்த காமெடியன்ங்கிற அந்த ரோல். ஸோ அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த ரோலுக்குமே. ஸோ நிறைய படங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப ஹை பீக்ல இருந்திருக்காரு. ஸோ ஏதாவது ஒன்று வந்து அங்க மிஸ்மேட்ச் ஆகணும்ல, ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்ல ரொம்பவே ஒரு டவுன் வந்து சந்திச்சிருக்காரு. அவர் பயங்கரமா லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாங்க, அவங்க நேம் வந்து ஷீலா. ஷீலாவை ரொம்ப அதிகமா வந்து லவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா அவர்களுக்கு வந்து சந்திரபாபு அவர்களை சீட் பண்றதுக்கு முடியல. ஸோ இவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அண்ட் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓகே, உனக்கு நீ அவங்க கூட தான் போகணும் அப்படின்னா நீ வந்து தாராளமா போ, என் லைஃபை விட்டு போ, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் அவங்களும் வந்து பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும். இந்த இந்த அதிக லவ் இருந்தா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி வந்து நம்மளால அடுத்த ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அதிகமா குடிப்பழக்கத்துக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்றேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம, ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா அவரால் முடிஞ்சிருந்திருக்கும், பட் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாம ப்ரொடக்ஷன்லயும் நிறைய காசு பணங்களை வந்து இழந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப டவுன் வந்து ஒரு பர்சனல் லைஃபோட ஹிட்னால ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஹையா இருந்த ஒரு பர்சன் கூட ரொம்பவே ஒரு டவுன்ஃபால் வந்து சந்திச்சிருக்காரு. இப்போ நான் பேசுறது வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா கூட இருக்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சொல்லலாம், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்றேன். ஏன்னா இது நானா எதுவும் சொல்லல, இந்த புக்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்குதோ அதான் சொல்றேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு சம்மரியா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த நேம் சொன்னாலே வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் இருந்த அந்த நட்பு வந்து எப்படி பிரேக் ஆச்சு, என்ன மாதிரி ஈகோ விஷயங்கள் இருந்தது அப்படிங்கறத வந்து இந்த புக்ல நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்குமே வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஊரே கொண்டாடின ஒரு தலைவர் வந்து இன்னொருத்தரோட டவுன்ஃபாலுக்கு காரணமா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது இல்லையா. இப்போ வந்து நம்ம ஈஸியா பேசுறோம், நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் வேர்ல்ட், ஈஸியா வந்து காசிப்ஸ் வெளியில வருது, நிறைய மேகசின்ஸ் இருக்குது. பட் அந்த காலத்துல ஒரு விஷயம் வெளியில வரணும் அப்படின்னாலே ஒரு 4-5 ஃபில்டர் தாண்டி தான் வெளியில வரும், அதுவும் மறைமுகமா தான் சொல்லுவாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபாபுவும் எம்ஜிஆரும் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, லைக் மலைக்கல்லன், குலேபகாலி, புதுமை பித்தன், அந்த மாதிரி. சந்திரபாபு அவர்கள் வந்து எம்ஜிஆர் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மீதி எல்லாருமே வந்து கொஞ்சம் மரியாதையா தலைவர் இல்லைன்னா வந்து கொஞ்சம் வேற மாதிரி கூப்பிடும் போது இவர் மட்டும் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம்.
அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி இன்னும் ஒரு பர்சன் நம்மளை வந்து கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டுடியோ செட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் வந்து கார்லேயே படுத்து தூங்குறது, அவங்க கார்லேயே. அந்த கேரவன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தானே இருக்கும். ஸோ அவங்களோட கார்லேயே படுத்து தூங்குறது, 2 பேரும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் மூவிஸில் வந்து எப்படி பத்திரிகைகளும் வந்து அந்த மீடியா வந்து போர்ட்ரே பண்ணாங்க அப்படின்னா, சந்திரபாபுவோட காமெடி சென்ஸ்னால தான் இந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபார் சந்திரபாபு வந்ததுனால இதை வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஹீரோக்கு வந்து எடுத்துக்க முடியாது தான். அதுவும் அந்த ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள். அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இனிமேல் அடுத்த படத்தில் வந்து சந்திரபாபு அவர்களை வந்து போட வேணாம், இனிமே அவர் வந்து காமெடியனா என் கூட நடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம சந்திரபாபு அவர்களுக்கு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி சொல்றதுல நியாயம் இருக்குது. காரணம் அவர் தான் ஹீரோ. ஸோ நான் வந்து ஒரு சாதாரண காமெடியன் தான், என்னால் படம் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் யார் மனசு தான் கஷ்டப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த ஈகோ ஹிட் ஆனாலும் நமக்கு வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தே நடிக்கல. நாடோடி மன்னன் படத்தில் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு கால் பண்ணும்போது சந்திரபாபு அவர்கள் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 lakh சேலரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் 1 lakh அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். ஈவன் ஹீரோஸ் கூட அந்த அமௌண்ட் வந்து வாங்குறது இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிட்டு இருந்திருக்காரு சில படங்களுக்கு. நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து அடுத்து இந்த புக்கில் வந்து சில நமக்கு நோன் ஃபேஸஸ் பற்றி சில விஷயங்கள் எல்லாம் எப்படி அவங்க வந்து நம்ம சிபி சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார். ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் சார் பற்றி நமக்கு வந்து நல்ல இசையமைப்பாளர்னு தெரியும் இல்லையா? பட் அவர் எப்படி அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஸோ ஆடிஷன் டைமில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க நம்ம சிபி சாரும் விஸ்வநாதன் சாரும். அவர் ஆக்டிங்காக சினிமாவுக்கு வந்ததை தாண்டி அவர் வந்து ஒரு ட்ரெயின்டு டான்ஸராம். ஸோ இது படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் தெரியாதுல்ல, எம்எஸ்வி அவர்கள்னு சொன்னாலே நம்ம வந்து அவர் ஒரு ஹார்மோனிய பட்டி வச்சு அவர் வந்து பாட்டு பாடின விஷயங்கள், சில படங்களில் நடிச்சிருக்காரு, அவர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஸோ எனக்கு வந்து இந்த புக்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது, நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இதில் இருந்தது. ஆக்சுவலி வந்து சிபி சார், நான் ஏன் சிபி சார்னு மென்ஷன் பண்ணுறேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ சிபி சார்னா சந்திரபாபு சார். ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய வார்த்தைகள் நான் திரும்பி சந்திரபாபுன்னு சொல்லாமல் நான் உங்களுக்காக சிபி சார்னு சொல்கிறேன். ஒரு படத்துக்காக வந்து நம்ம சிபி சாரை வந்து வாய்ஸ் டெஸ்டிங்க்கு, அதாவது பாட்டு பாடணும், வாய்ஸ் டெஸ்டிங்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் நிறைய படங்களில் பாடலும் பாடியிருக்காருல்ல. பாட்டு மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ரைட்டிங் லிரிக்ஸும் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்போஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்போஸ் பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸோ பாட்டு பாடுவார், எழுதுவார், டான்ஸ் ஆடுறாரு, ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது. கம்போஸும் பண்ணியிருக்காங்க அவங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்வி அவர்களுக்கும் நம்ம சிபி சாருக்கும் வந்து ஈகோ கிளாஷ் மாதிரி இருந்துக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி வந்து இருந்திருக்காங்க. ஈவன் சந்திரபாபு சாரோட இறுதி சடங்கு எம்எஸ்வி அவர்கள் தான் வந்து நின்று பக்கத்தில் இருந்து வந்து எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸாக வந்து 2 பேரும் இருந்திருக்காங்க. சரி, எல்லாமே வந்து நான் சந்திரபாபு அவர்கள் பற்றி பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேனே, இந்த மனுஷன் நெகட்டிவாகவே எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ஷனாக ஆன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு மூவி வந்து கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லாட் ஆஃப் சேலரி, நிறைய சேலரி வாங்கிட்டு கரெக்டான டயத்துக்கு வராமல், ஷூட்டிங்க்கு வராமல் இருக்கிறது, வந்தாலும் வந்து ஆக்டிங் பண்ணாமல் கொஞ்சம் டைம் அந்த டேயை வந்து வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவரோட பர்சனல் லைஃபோட இம்பேக்ட் இருந்ததுனால. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது வந்து சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல விட்டு எப்படி ஒதுங்கிக்கணும், ஓகே இது என்னால் முடியல, அப்போ அடுத்தவங்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸும் பண்ணி அவர் வந்து விலகி போயிருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, முற்றிலும் எல்லா விஷயத்துலையும் வந்து தெரிஞ்சு ஒரு பர்சனல் கேரக்டர். நீங்கள் இந்த புக் படிக்கும் போதே தெரியும், இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனோட அந்த காலத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அந்த 1940s 50s 60s. ஏன்னா நிறைய நமக்கு ஆக்சஸ் இல்லை இல்லையா? இப்போ எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ட்வீக் ஆகிட்டே இருக்கும். பட் அவங்க வந்து அவ்வளோ ஒரு பியோர் ஹார்ட் சோலாக வந்து அவங்க இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்ரி அவர்கள். ஸோ சாவித்ரி அவர்களை பற்றி நமக்கு வந்து நிறைய மூவிஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஐ ப்ரிஃபர் சந்திரபாபு சாரை பற்றி ஒரு மூவி யாராச்சும் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு.
சாவித்ரி அவர்களும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸுக்கு அடிமை, அடிக்டட் அப்படிங்கிற மாதிரி நிறைய மூவி ரெஃபரன்சஸ் இருந்திருக்குது. எனக்கு தெரியல, நானும் மூவி ரெஃபரன்ஸ் இந்த புக்லேயே மென்ஷன் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ சிபி சாரும் சாவித்ரி மேமும் வந்து சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது. இந்த ஸ்டார் நைட் மாதிரி விஷயங்கள் எல்லாம் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த மாதிரி ஆர்மி ரிலேட்டடான ஒரு ஃபண்ட் ரைசிங்காக எல்லாரும் போயிருந்திருக்காங்க. இந்த ஹிந்தியை திணிக்காதீங்கிறது வந்து இந்த காலத்தில் இப்போ மட்டும் இல்லைங்க, அதாவது 20th சென்ச்சுரியில் நடந்த விஷயங்கள் இல்லை, 19th சென்ச்சுரியிலேயே வந்து நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று இருக்குது. நிகழ்ச்சியை, அதாவது இந்த ஹோஸ்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ ஈவெண்ட் ஆர்கனைசர், ஹோஸ்ட் எல்லாமே வந்து ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரபாபு அவர்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் நல்லா பேசுவார், பட் அட் த சேம் டைம் தமிழ் தான் எங்கேயுமே ப்ரிஃபர் பண்ணுவார். அவர் இங்கிலீஷ் எங்கே பேசணுமோ ஒரு ஸ்டைலிஷாக அந்த இடத்துக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்மளை காமிச்சிக்கிறதுக்காக வந்து ஒரு சீன் போடுற மாதிரி கூட சொல்லிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக வரும் இல்லையா நமக்கு, அந்த மாதிரி இடத்துல தான் அவர் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து நார்த் இந்தியா, ஸோ நார்த் இந்தியாவில் ஆப்வியஸாக ஹிந்தி தான் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹிந்தியில் வந்து ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அங்கே நட்சத்திரங்கள் இருந்திருக்காங்க. செலிபிரிட்டிஸ் லைக் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா, பத்மினி, ஜெயலலிதா, சந்திரபாபு, பிபி ஸ்ரீனிவாஸ், கண்ணதாசன், எம்எஸ்வி, ஏஎல் ஸ்ரீனிவாசன், பி சுசீலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசி ஹிந்திலே எல்லாமே இருந்தோடனே சந்திரபாபு வந்து ஸ்டேஜில் ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். நாங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தமிழ் பீப்புள், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் எப்படி ஹிந்தியில் வந்து இதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம், இதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்திங்கிற பிரச்சனை வந்து எப்போ இருந்தோ இருந்துட்டு இருக்குது. அதாவது 19th சென்ச்சுரி, எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கில் 19th சென்ச்சுரிலேருந்து இருந்துட்டு இருக்குது. பாபு சார் வந்து இருந்தது பார்த்தீங்கன்னா பீமா முதலி கார்டன், சென்னை, இங்கே தான் இருந்திருக்காரு. அவரோட வீட்டில் கீழ் போர்ஷனாக நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ரெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் ஏன்னா ஆக்ட்ரஸ் கைண்ட் ஆஃப் செலிப்ரிட்டி இல்லை, துணை குடியரசுத் தலைவர் வி கிரி. ஸோ இவர் கூட அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டி கனெக்ஷன்ஸ், நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து இருந்ததுக்கு. அவங்க எவ்வளோ ஹெல்பிங் மைண்டட் அந்த மேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மகாநதி படம் பார்த்தாவே தெரியும். ஸோ நிறைய பேருக்கும் வந்து தெரியும் அவங்க பயங்கர ஹெல்பிங் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாபு சார் வந்து மாடி வீட்டு ஏழை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய காசு வந்து தேவைப்பட்டதுனால நம்ம சாவித்ரி மேம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டாக இவங்க வந்து ஒரு 25K வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் ரிலேஷன்ஷிப் தான் வந்து அவருக்கு அதிகமாக வந்து இருந்திருக்குது. பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க சிப்ளிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணலை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி சினிமா நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ கூட நம்மலாம் வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் இவர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு, வீடுலாம் கட்டி சொத்து சொகம்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சிப்ளிங்ஸ்க்கும் ஹெல்ப்னு நிறையா வந்திருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்னு சொல்லி நிறையா வந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து அப்போஸ் பண்ணல, தாராளமாக பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வாழ்க்கையில் 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த 3 பேரை தான் இவருக்கு ரோல் மாடலாக வச்சு இவர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன், அவரோட மாமனார், அப்புறம் ஜெமினி கணேசன். இதில் லிங்கன் பற்றி ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை என்பது என்ன, மனிதனாக வாழ்வது எப்படி, இந்த 2 விஷயத்தையும் லிங்கன் அவர்கள்கிட்ட இருந்து தான் கற்றுட்டு இருந்திருக்காரு. லிங்கனுக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை லிங்கன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. மனசாட்சி உறுத்தின காரணமாக வந்து உன்னோட புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு வந்து இதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது செய்யணும், நீ என்ன வேணால் கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட வயலில் வந்து ஒரு ½ டே வேலை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்கனும் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஸோ இது மாதிரி புக்ஸ் நம்ம வந்து வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய முடியும். ஸோ அதனால இது மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல் அமெரிக்க அதிபராக இருந்தால் கூட ஒரு சின்ன விஷயம், புக்கு தானே, அவர் நினச்சா வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த புக்கை, ஆனால் ஒரு ஃப்ரெண்டோட புக்குன்னு நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறத அந்த மாதிரி விஷயங்களுக்காக அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாரு. ஷீலா அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ஸோ அவங்களோட அப்பா அம்மா. இவர் ஏன் மாமனாரை ரோல் மாடலாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை எப்படி சாவடிக்கலாம் அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் சாகடிப்பார் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால அவரும் வந்து ஒரு முக்கியமான மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெமினி கணேசனை பற்றி சொல்லணும்னா இதில் நிறைய விஷயங்களும் இருக்குது. பட் இதில் அவர் அந்த 3 இம்பார்ட்டன்ட் பர்சன்னு சொன்னதில் ஜெமினி கணேசன் வந்து ராஜதந்திரம் மிக்க ஒரு மனுஷனா அது அவர் தான்
அவர்கிட்ட இருந்து அந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதுக்கு சாவித்ரி மேம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மூவில ஆக்சுவலி வந்து ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய வந்து கமிட்டட் டேட்ஸ் கொடுத்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வராதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே நிறைய ஆகி அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. அது ஏன் அவர் வராம விட்டாரு, அவர் வந்து போய் பார்த்து சரி ஓகே நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட பிரதர் வந்து கேட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசி திட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டன்ஸா மீடியாவில் வந்து பேசப்பட்டுச்சு அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் வேணும்னே வந்து எம்ஜிஆர் வந்து இவங்களை வெயிட் பண்ணி ஒரு நாள் காக்க வச்சுட்டு சும்மாவே இருந்தா கூட அவர் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காங்க, மீட் பண்ணி பேசியிருக்காங்க. என்னால் வர முடியல, அதர் மூவியோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூவி ஃபெயிலியர், மூவி ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர்லாம் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா நிறைய பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, திரும்பி கேட்க முடியாத சுச்சுவேஷன், பாதி படத்தில் நிற்குது, படம் ஸ்டார்ட்டே பண்ணலன்னா நம்ம படத்தை வந்து நிறுத்திடலாம். பட் பாதி படம் ஸ்டார்ட் ஆகி நிறுத்திட்டா அப்படிங்கிறது ரொம்ப நிறைய காஸ்ட் இன்வால்வ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு ஃபெயிலியர் தான் அந்த இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்காரு. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற மூவி வந்து இவரே எழுதி டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து அதர் லாங்குவேஜ் மூவிஸ்ல இருந்து வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. லைக் ஓடுற ட்ரெயினில் பிரிட்ஜில் இருந்து குதிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஜென்ரலி ஜம்ப் பண்ணுவார் இல்லை, நல்லான்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி ஜம்பிங் ஷாட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த மூவி வந்து யாருக்கும் பெருசாக வந்து இப்போ நமக்கு எப்படி கமல்ஹாசன் சாரோட மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தான் நிறைய நமக்கு புரியாது, ஆனால் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த மூவியை கொண்டாடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மூவி இருந்திருக்குது. ஈவன் 10 ரூபாய் அந்த மூவியோட ஃபெயிலியர்னால அவர் வந்து 10 ரூபாய் கூட இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்கி 10 ரூபாய் கொடுங்க இன்னைக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கடன் கேட்டு வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்து வந்தார். ஏன்னா ஒரு பீக்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்ஸ்டன்ஸ்னால வந்து கொஞ்சம் டவுன்ஃபால். சரி ஓகே நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அதில் ஒரு டவுன்ஃபால். ஸோ இப்படியே வந்து கையில் இருக்கிற பணம் காசு எல்லாமே வந்து அவர்கிட்ட போய் கடைசியில் 10 ரூபாய்க்கு கூட வந்து ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காரு. இவருக்கு இண்டஸ்ட்ரியில இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் அவர்கள். ஸோ இவர் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இவரும் வந்து ஒரு மாதிரி சர்க்காசம் ரிலேட்டட் டயலாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பேசுவார். இவர் வந்து சிவி மூவி ஹீரோ இருக்காங்கல்ல, ஸோ அவரோட தாத்தா அண்ட் நம்ம ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ருதிகா அர்ஜுனோட தாத்தா இவருக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஈவன் அவரோட லாஸ்ட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் தான் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு புது வீடு கட்டும்போது கூட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக வந்து நம்ம சந்திரபாபு சார் தான் வந்து வரணும் வீட்டுக்கு, இது உன் வீடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அவ்வளோ வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. லாஸ்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபி சாருக்கு வந்து ஜாண்டிஸ்னால வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ட்ரிங்க்ஸோட அடிக்ஷனும் வந்து பிளட்ல ரொம்ப இருந்ததுனால அவரால் வந்து ஜாண்டிஸை ஓவர் கம் பண்ண முடியல. ஸோ முன்னாடியே ஃப்ரெண்ட்ஷிப் டைம்லேயே வந்து எம்எஸ்வி அவர்கள்கிட்ட வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீ தான் நின்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால அவரோட இறுதி சடங்கு எல்லாத்தையுமே எம்எஸ்வி அவர்களும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களும் வந்து சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபேமிலியை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் வைஸில் வந்து ஹெல்ப் பண்ணவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இண்டஸ்ட்ரியில். இந்த புக் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. அதாவது எனக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த சினிமாவில் தான் சேரணும், சினிமாவே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டுடியோ வாசல்லையாவது நான் சாகுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன். சினிமா பற்றி மட்டும்தான் அவருக்கு, வேற எதுவுமே இல்லை. அதை தாண்டி அவர் அதிகமாக நேசிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் தான். நிறைய படங்களில் வந்து பேர் ஷீலா அப்படின்னு வந்தால் கூட, இல்லை யாரோ ஒரு புது ஆக்டர் ஷீலான்னு வந்தால் கூட அந்த பேரை திரும்பி சொல்லாத அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் மேலே வந்து அதிகமான ஒரு லவ். சம்பாதிச்சதை பர்ஃபெக்டாக அனுபவிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய கோட் சூட் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறது, ஒரு 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 பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் போய் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ப்ளஸ் தன்னோட அந்த க்ரோத்தை வந்து கம்மியாகி ஒரு இடத்துல வந்து ஜீரோவாக வந்து நிற்கும் போதும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சினிமாவை மட்டும்தான் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணாருன்னா, அந்த லாஸ்ட் டேஸில் கூட எனக்கு எந்த ரெக்ரெட்டும் இல்லை. ஒரு வேலைக்காரன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, எனக்கு இந்த உலகத்தில் எந்த ரெக்ரெட்டும் இல்லை, நான் நல்லா சம்பாரித்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா அனுபவித்தேன், இப்போ வந்து என்கிட்ட எதுவும் இல்லை, நான் வந்து நிம்மதியாக தான் இருக்கேன், நிம்மதியாக தான் சாக போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருந்திருக்காரு.
ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. இது வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே மூவி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அப்படி உங்களுக்கு தெரியல அந்த மூவி பத்தி அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அந்த மூவி போய் பாருங்க. இந்த படம் வந்து சந்திரபாபு சாரோட மூவி, அதாவது சந்திரபாபு சாரோட பர்சனல் லைஃப்பை பத்தி எடுத்த மூவி அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் அந்த டைம் மீடியாவில் வந்து வந்திருக்குது. பட் அதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இந்த மூவி இஸ் செப்பரேட், பட் சம்வேர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க அந்த மூவியோட. பட் ஐ விஷ் சம்மன், யாராச்சும் ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆச்சும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour அந்த மாதிரி டியூரேஷனாவது இந்த சந்திரபாபு சாரை பற்றி எடுக்கணும். ஏன்னா இவரோட பாடி லாங்குவேஜை கொண்டு வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் தோ நாகேஷ் அவர்கள் வந்து முன்னாடிலாம் 2 பேரும் சிமிலரான ஒரு பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், ஃபேஸ்லேயே அவ்வளோ பண்ணுவாங்க. நமக்கு வடிவேல் சார் வந்து இப்போ எப்படி எல்லாத்தையுமே வந்து ஃபேஸில் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஆனால் வடிவேல் சாரோட பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், நமக்கு விவேக் சாரோட பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஆனால் இவங்களோட அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் வந்து கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர் வச்சு ஒரு டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னா திஸ் வில் பி அ டெஃபினட் குட் ஷார்ட் ஃபிலிமாவோ ஒரு குட் ஃபிலிமாவோ இருக்கும். லைக் அ ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். இந்த புக்கோட சம்மரி இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் அவர் வந்து ஒரு பெண் வேடம் போட்டு நடிச்சதாக இருக்கட்டும், ஒரு ஒரு கேரக்டர் ரோலில் நடிச்சதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பற்றின விஷயங்களும் இந்த புக்கில் இருக்குது. ஆக்சுவலி முகில் அவர்கள் வந்து பயங்கர ஃபேனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு செலிபிரிட்டியோட லைஃப்பில் இத்தனை விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி போய் ரிசர்ச் பண்ணி பேப்பர் ஒரு இத்தனை டோர் எத்தனை பேரோட வீடு கதவை தட்டியிருப்பார். ஸோ முகில் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான்லாம் வந்து இது யாருக்குமே தெரியாது, என் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். சந்திரபாபு சாரோட பாட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். நான் இந்த கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப என்னோட சைல்ட்ஹுட்டில். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் அவரை பற்றின புக்கு எழுத முடியும். ஸோ தேங்க்யூ முகில் அவர்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.